சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். மருதம் பட விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் மனைவி ஒரு மகன் அப்படின்னு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வர்றாரு. விவசாயி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற விதார்த்து. விவசாயியாக இருக்கும்போது எங்கேருந்து மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? அவருக்கு பிரச்சனை வருது. பிரச்சனைன்னா பிரச்சனை இப்படி அப்படி பிரச்சனை இல்லை. அவர் விவசாயம் செய்கிற நிலத்தையே ஒரு வங்கி ஏலம் விட்டுடுது. அதனால் இவருக்கு என்ன செய்கிறதுன்னே புரியல. போய் வங்கியில் போய் கேட்குறாரு. அதுக்கு உங்கள் அப்பா வாங்கின கடனுக்காக ஏலம் விட்டுருக்கோம் அப்படின்றாங்க. இவரும் பார்க்குறாரு, ஏதோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒரிஜினல் பத்திரத்தையும் பார்க்குறாரு. அவங்க வங்கியில் கொடுத்த பத்திரம் பேப்பர்களையும் பார்க்கும்போது ரெண்டு பேர் கையெழுத்துமே அப்பாவது மாறி இருக்குது. அதனால் இதை விடக்கூடாது அப்படின்ட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணுறாரு. போராட்டம்னா இப்படி எப்படி போராட்டம் இல்லை, எதிர்த்து போடுறாரு வங்கியை. அதுக்கப்புறம் விடாமல் எப்படியாவது முயற்சி செஞ்சு அந்த நிலத்தை மீட்டுணுன்னு முயற்சி செய்கிறாரு. அதனால் சட்ட போராட்டத்தில் இறங்குறாரு. அதுலேயும் அவருக்கு நீதி கிடைச்சதா இல்லையா, அவருக்கு விவசாய நிலம் கிடைச்சதா இல்லையான்னு ரொம்ப சுவாரஸ்யமாக பதில் சொல்கிறது தான் மருதம் படத்தின் மொத்த கதையும். நாயகனாக நடித்த விதார்த்து விவசாயின்றத கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப தத்ரூபமாக யதார்த்தமாக நேச்சுரலாக நடிச்சிருக்காரு. அதுலேயும் விவசாய நிலத்தை இழந்துடும் போதும் அதை எதிர்த்து போராடி அதை மீட்க போராடும் போதும் அவருடைய அந்த நடிப்பு ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தி நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, படம் முழுக்க தன்னுடைய மனம் ஓட்டத்தை வெளிப்படுத்தி ரொம்ப அருமையாக படம் பார்க்குறவங்க மனசுலேயே நிற்கிற மாதிரி பதிய வைக்கிற மாதிரி ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. நாயகியாக நடித்த ரக்ஷனா வசன உச்சரிப்பு, உடல் மொழி எல்லாத்தையுமே நல்லா உணர்ந்து கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்குற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு குறை என்னன்னா, அவருடைய கணவர் ரொம்ப கவலைப்பட்டு விவசாய நிலத்தையே விட்டுட்டு கவலைப்படுறாரு. அதுக்காக சட்ட போராட்டம்லாம் பண்ணுறாரு. அந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கூட ஒரு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு கூட அவருக்கு ஈக்குவலாக நடிக்கலைன்னாலும் ஓரளவுக்காவது ஆதரவு தர்ற மாதிரி கொஞ்சம் நடிச்சிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அது இல்லாதது படத்துக்கு பலவீனம்தான். சிறுவனாக நடித்த கார்த்திக் நடிப்பும் படத்துக்கு கூடுதல் பலம்தான். அருள்தாஸ், சரவண சுப்பையா, நாகராஜ் எல்லாருமே அவங்களுக்கு கதாபாத்திரத்தை உணர்ந்து படம் பார்க்குறவங்க மனசில் நிற்கிற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுலேயும் மாறன் தான் ஒரு நகைச்சுவை நடிகர் மட்டுமில்லை, இப்படியும் ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்கார். என்ஆர் ரகுநந்தன் இசையில் கிராமத்து மண்மனம் வீசுது. அருள் கே சோமசுந்தரத்தின் ஒளிப்பதிவு கிராமத்தின் பசுமையே அப்படியே நாம் நேரில் பார்க்குற மாதிரியே ரொம்ப அருமையாக படமாக்கியிருக்கார். படத்தில் யதார்த்தம் நிறைந்த காட்சிகள்லாம் பலம்தான். அதே நேரத்தில் லாஜிக்கு இல்லாமல் எடுத்த காட்சிகள்லாம் படம் தொய்வி தர்ற அளவுக்கு தான் இருக்குது. திரைக்கதையில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். விவசாயிகள் திட்டங்கள், சலுகைகள் இதெல்லாம் எப்படி மோசடியாக சுரண்டுறாங்க அப்படின்றத ரொம்ப அப்பட்டமாக அப்படியே அப்சல்யூட்டாக படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல திறம்பட இயக்கிய வி கஜேந்திரனுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இது விவசாயிகள் மட்டும் பார்க்குற படம் இல்லை, படம் பார்க்குற எல்லாருமே விரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்கிற படம் அப்படின்னு சொல்லிக்க விரும்புகிற படம் தான் மருதம். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.